ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது வழக்கம். ஆனால் இன்று சற்று வித்தியாசமான ஒரு குரல் பதிவு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்குமே அத்தியாவசியமானவர்கள் தன்னுடைய தாய் தந்தை மட்டுமே. அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்வது நிச்சயமில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தன்னுடைய பிள்ளைகளினால் அனாதரவற்று போன ஒரு தாய் தந்தையினுடைய பெயர் குறிப்பிடப்பட முடியாத அந்த தாய் தந்தையினுடைய கதையினை என்னுடைய மின்னஞ்சலில் இருந்து எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இந்த குரல் பதிவை கேட்குற ஒவ்வொருவரும் முழுமையாக இந்த குரல் பதிவை கேட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைங்க. சிறுக சிறுக பணத்தை சேமித்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த ஒவ்வொருவருடைய தாய் தந்தையருக்கும் கடைசியில் கிடைப்பது பிரிவு மட்டுமே. ஆசிரமத்தில் இருந்து கொண்டு இந்த மின்னஞ்சலை அனுப்பி வைத்திருக்கிற அந்த உள்ளத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னுடைய பிள்ளையினால் அனாதரவற்று இன்று ஆசிரமத்தில் இருக்கின்ற அந்த தாய் தந்தையினுடைய குரல் பதிவை தான் இன்னைக்கு பதிவு செய்ய போறேன். ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன் தாய்க்கு செய். ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன் தந்தைக்கு செய் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய பிள்ளைகள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கையே தன்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு ஒரு தாய் தந்தையினுடைய அவள கதைகளை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இன்னைக்கு என்னதான் ஆசிரமத்தில் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நன்மை கருதியே ஆசிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. கேட்கும்போதே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. 5 பிள்ளைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கின்ற அவர்கள் இன்று அனாதரவற்று அனாதைகளாக இருக்கின்றார்கள். ஒரு நேரம் தன்னுடைய பிள்ளைகளின் கைகளினால் ஒரு வேளை உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்தை தான் என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. ஒவ்வொரு தருணத்திலுமே சிறுக சிறுக பணத்தை சேமித்து 5 ஆண் குழந்தைகளையும் கரை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வளர்த்த என்னோட குழந்தைங்க இன்னைக்கு என்ன அனாத ஆசிரமத்தில் தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பேசினாங்க. இதை கேட்குற ஒவ்வொரு இளைஞர்களும் கட்டாயம் யோசிக்கணும். பெண் பிள்ளைகள் எப்படியுமே இன்னொரு வீட்டுக்கு போக போகிற பிள்ளைகள் இல்லையா? அதனால இளைஞர்களுக்கு நான் இதை சொல்ல ஆசைப்படுறேன். கடைசி வரைக்கும் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி கடைசி வரை நாங்கள் பெண்ணுக்கு திரும்பி பார்த்தா நம்ம கூட இருப்பது நம்மளோட அம்மா அப்பா மட்டும்தான் அப்படின்றத இந்த குரல் பதிவில் நான் பதிவு செய்ய காத்திருக்கிறேன். எந்த ஒரு தாய் தந்தைக்குமே துரோகம் நினைக்கிற எந்த ஒரு குழந்தையுமே இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதே போல் இன்னைக்கு ஆசிரமத்தில் வந்து எனக்கு என்னுடைய அப்பாவை பார்க்குறது போலவே இருக்குது. ஏன்னா அதே போன்றது ஒரு முகஜாடையில் என்னோட தொடர்ந்து பேசினார். உன்னை பார்த்தா என் மகன் மாதிரி தெரியுது, கட்டாயம் இந்த உலகத்துக்கு நீ இந்த குரல் பதிவை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னஞ்சல் ஆரம்பிச்சிருந்தாரு. சின்ன வயசுலேயே என்னோட பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், என்னதான் நீங்கள் படித்து பெரியால வந்துட்டாலும் அம்மாவை மட்டும் கைவிட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 5 பிள்ளைகளுமே அழுதுருக்குறாங்க. இல்லைப்பா அப்படி விட்டுட்டு போக மாட்டோம், தவறி கூட அந்த மாதிரி வார்த்தைகளை பாவிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறியாத வயசில் சொன்னாங்க. அதை நானும் என்னோட ஒய்ஃபும் ரொம்ப நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே குரல் பதிவு ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் தன்னுடைய மூத்த பிள்ளையினுடைய குழந்தைக்கு, அதாவது இந்த தாய் தந்தையினுடைய பேர பிள்ளைகளுடைய காது குத்தும் வைபவத்திற்கு சென்ற பொழுது தன்னுடைய மருமகளினால் ஏசப்பட்டு வெளியில் துரத்தி விடப்பட்ட அந்த ஒரு அழகான தருணத்தில் இந்த தாய் தந்தையை வெளியேற்றிட்டாங்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குது. அவர் சொல்லி எழும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் தன்னுடைய மூத்த பிள்ளை சின்ன வயசில் அப்பா சொல்லி வளர்த்ததை என்றைக்குமே மறக்கல. தன்னுடைய மனைவி இப்படி பேசியிருந்தாலும் அப்பா இதை மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணம் அழுறாரு. அது ஒரு குரல் பதிவு மூலியமாக உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ண காத்திருக்கிறேன். கட்டாயம் முழுமையாக கேளுங்க. இந்த குரல் பதிவுகள் அனைத்தையும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னதான் அப்பா கோவமாக அந்த இடத்துல இருந்து போயிருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை இல்லையா? ஸோ அப்பா தன்னுடைய மூத்த பிள்ளைகளுடைய குழந்தைகள், அதாவது இவர்களுக்கு பேர பிள்ளைகள் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய மருமகளால் துரத்தி விடப்பட்ட அந்த சமயத்தை நினைச்சு ஒரு ரோட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த நேரம் எல்லா பிள்ளைகளும் வராங்க அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு சமயத்தில். பட் என்னால் இந்த ஆடியோ ரொம்ப கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப வேதனையாக இருக்குது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது உங்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
இருந்தாலும் அடுத்த ஒரு குரல் பதிவில் உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியை நான் வழங்குறதுக்கு காத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா கட்டாயம் அடுத்த பகுதியை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய இலக்கம் 0777-155-6746. இறுதியாக தன்னுடைய தாய் தந்தை அந்த பாதையின் வழியாக தன்னுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போய் தன்னுடைய சொந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்க அம்மா அப்பாவை தேடி வந்து பேசுகிற ஒரு சமயம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த குரல் பதிவினோடாக பதிவு செய்ய காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரே ஒரு முறை அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். என்றைக்குமே எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் சம்பாதிச்சு முன்னேறினாலும் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சையோ அல்லது பிறருடைய பேச்சையோ கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களை பெற்று ஆளாக்கிய ஒரு வைரம் தான் உங்களுடைய அம்மா அப்பா அப்படின்றத சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். என்றும் உங்கள் அன்பு அறிவிப்பாளன் ஆட்சி ரமேஷ் பிருந்தன். முழுமையாக கேளுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நாங்கள் இன்னைக்கு நேரத்தில் சாப்பிட்ருக்கோம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். வேணாம்ப்பா. ஏன்பா இப்படி கொலைப்பட்டு என் புறத்துக்கு தான் 2 பேரும் புள்ள வீட்டுக்கு வந்தீங்களா? என் பொண்டாட்டி மேல தானே பக்குவம். நான் என்னப்பா பண்ணேன்? சாப்பிடலாங்க. சாப்பிடாம போனா என் புள்ள ஊக்கி போயிடுவான். போடுறா கொடு. சாப்பிடு. கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாகாத பிள்ளைய பெற்று கண்ணீரை வெட்டீக. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். குரல் பதிவை கேட்குற ஒவ்வொருவரும் முழுமையாக இந்த குரல் பதிவை கேட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைங்க. சிறுக சிறுக பணத்தை சேமித்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த ஒவ்வொருவருடைய தாய் தந்தையருக்கும் கடைசியில் கிடைப்பது பிரிவு மட்டுமே. ஆசிரமத்தில் இருந்து கொண்டு இந்த மின்னஞ்சலை அனுப்பி வைத்திருக்கிற அந்த உள்ளத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.